வணக்கம், வெல்கம் டு செஃப் கைமானம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ மசாலா. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டீக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கே வெளியே போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதர் ஆனாலும் சரி, இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, டீ இல்லாமல் அது இருக்காது. ஸோ அந்த டீயை இன்னும் டெலிஷியஸாக ஆக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த இஞ்சி இடித்து போடுறது, அதுக்கப்புறம் வேறு மசாலா ட்ரை பண்ணுவாங்க. பட் எதுவும் அவ்வளோ ஆப்ட் டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இன்றைக்கி அதை பர்ஃபெக்டாக ஒரு டேஸ்ட் கொண்டு வரதுக்காக நான் அந்த டீ மசாலா மட்டும் உங்களுக்கு நான் தயார் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதோட இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துப்போம். மசாலா பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்ப்போம். ஏலக்காய் 1 ஸ்பூன், பட்டை 2, மிளகு 1 ஸ்பூன், கிராம்பு 1 ஸ்பூன், சுக்கு பவுடர் 1 ஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன். ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பேனில் ஏலக்காய், பட்டை, மிளகு, கிராம்பு இது 4த்தையும் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அந்த மசாலா லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வதக்குங்க. மசாலா நல்லா வறுத்துடுச்சா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பட்டையை எடுத்து உடச்சி பாருங்கள். அது நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு உடஞ்சிதுன்னா மசாலா ரெடின்னு அர்த்தம், இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா அது கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் 1லேருந்து 2 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சு இந்த உடைக்கிற மாதிரி பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலையோ இல்லை அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த மசாலா கம்ப்ளீட்டாக கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 80% பவுடராக வர பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மசாலாவோட 1 ஸ்பூன் சுக்கு பவுடரும் 1/4 ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடரும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ மசாலா ரெடி. ஸோ நீங்கள் எப்போல்லாம் டீ போடுறீங்களோ அப்போ 2 பர்சனுக்கு 1/4 ஸ்பூன் இந்த மசாலா ஆட் பண்ணுறது, இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த மசாலாவை யூஸ் பண்ணி ஒரு மசாலா டீ எப்படி போடலான்றதை நான் அடுத்த வர ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.